வெல்கம் டு அனு சமையல். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கிற 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஒரு குக்கரில் அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா பரட்டி விட்டு ஒரு 3 விசில் இதை வச்சுக்கலாம். 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வேறு யானத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சேம் பேனில் நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். குக்கர் சூடாயிருந்தோம். 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதை லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பரை நம்ம இடித்து வச்சுக்கலாம். இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம குக்கான சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடவே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் தண்ணி சுண்டிடும். பெப்பர் இடித்து வச்ச பெப்பரை சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பை நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸுக்குள்ளே இது ட்ரை ஆகிடும். கிளறி விட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் இது ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணியது இடித்து வச்ச பெப்பரு. இப்போ பெப்பர் பவுடரே நான் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் அதுக்குள்ளே ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் ஆல்ரெடி குக் ஆகிருந்ததுனால நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணேன். இப்போ காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க பெப்பர் பவுடரை கம்மியாகவே சேர்த்துங்க. பாருங்கள், ஃபுல்லு ட்ரை ஆகிடுச்சு. சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.